ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் சீஸ் லேஸ் கோட்டட் கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் அப்புறம் பொட்டேட்டோ ரெண்டையுமே வாட்டரில் ஒரு 7 மினிட்ஸ்க்கு மேலே பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இந்த ப்ராசஸில் ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் பாயில் பண்ணி அதை செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறோம். நீங்கள் செப்ரேட்டாக கூட இதை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். எங்களுக்கு சேர்த்து பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ஸோ நாங்கள் சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கன் போன்லேருந்து அதை ஃப்ளஷ் தனியாகவும், பொட்டேட்டோ ஸ்கின்லேருந்து பொட்டேட்டோ தனியாகவும் நம்ம பீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொட்டேட்டோ அப்புறம் சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கோம், அது சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக், இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, கொரியாண்டர் லீவ்ஸு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சால்ட்டு போடுறோம். அப்புறம் இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய லேஸ் எந்த பிராண்டோனாலும் இதை வாங்கி வச்சுக்கலாம். அப்புறமா 2 எக் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யோக்கும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்லெட் மாதிரி நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கில் ஒரு தடவை கோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பிரேக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த க்ரம்ஸ்லையும் கொஞ்சம் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை நம்ம பண்ண மிக்சரில் நீங்கள் உங்களுக்கு பைண்டிங் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை அவ்வளோதான் கைஸ், சூப்பரான கிறிஸ்பி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கெச்சப் இல்லைனா சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.